Good morning children. In the video buffer capacity, buffer index, Henderson equation அது பேஸ் பண்ண sums பத்தி பார்க்க போறோம். Write a note on buffer capacity and buffer index. Buffering ability லேந்து நம்ம buffer capacity கண்டுபிடிக்கலாம். Buffering ability னா என்ன? Buffer ஒரு solution பஃபரா ஆக்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டி. அதாவது ஒரு பஃபர் சொல்யூஷனில் ஆசிட் ஆட் பண்ணாலோ இல்லை பேஸ் ஆட் பண்ணாலோ அந்த pH மாறாமல் இருக்கணும், அப்படி இல்லைனா ஸ்லைட் வேரியேஷன் இருக்கணும். அதான் பஃபரிங் எபிலிட்டி. இந்த பஃபரிங் எபிலிட்டியை யார் மூலிமா சொல்லலாம்? பஃபர் கெப்பாசிட்டி மூலிமா சொல்லலாம். பஃபர் கெப்பாசிட்டியை எப்படி நம்ம டினோட் பண்ணலாம்னா பஃபர் இண்டெக்ஸ் மூலிமா, ஒரு நம்பர்ஸ் மூலிமா பஃபர் கெப்பாசிட்டியை buffer index மூலமா நம்ம சொல்ல முடியும். Buffering ability of a solution can be measured in terms of buffer capacity. Van Slyke introduced a quantity called buffer index. யார் introduce பண்ணாரு? Van Slyke. Buffer index introduce பண்ணவர் யாரு? Van Slyke. Buffer index உடைய symbol என்ன? Beta. Buffer index is used as a quantity measure of the buffer capacity. Buffer capacity measure பண்ணக்கூடிய ஒரு quantity நம்பர்ஸ்ல சொல்லலாம். Buffer capacity is defined as the number of gram equivalents of acid or base added to 1 liter of the buffer to change its pH by unity. இதுதான் நம்ம buffer capacity ன்னு சொல்றோம். Buffer index calculate பண்றதுக்கு ஒரு ஃபார்முலா beta is equal to dB divided by d of pH. இதில் பீட்டாங்கிறது buffer index, dB அப்படிங்கிறது number of gram equivalents of acid or base added to 1 liter of the buffer solution, அதுதான் dB. d of pHங்கிறது change in the pH after the addition of acid or base. Derive Henderson-Hasselbalch equation. Consider the dissociation of weak acid. இப்போ இங்கே weak acid யார் எடுத்துக்கிறோம் அப்படின்னா HAங்கிறது weak acid. Weak acid நமக்கு தெரியும் partially dissociated, இன்னொன்று ஈக்லிபிரியம் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ இந்த வீக் ஆசிட் HAங்கிற வீக் ஆசிட் டிசோஷியேட் ஆகி H+ ஆகும் A- ஆகும் மாறுது. இதுக்கு நம்ம ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் K வேல்யூ எழுதணும்னா ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன். ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் H+ கான்சன்ட்ரேஷன், H+ கான்சன்ட்ரேஷன் அண்ட் A- கான்சன்ட்ரேஷன், ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் HA கான்சன்ட்ரேஷன். இப்போ H+ கான்சன்ட்ரேஷன் மட்டும் நம்ம இந்த பக்கம் வச்சுட்டோம்னா மற்ற ரெண்டு வேல்யூ தூக்கி அந்த பக்கம் போடுறோம். அப்போது HA கான்சன்ட்ரேஷன் வந்து அந்த பக்கம் போகும்போது நியூமரேட்டர்லேயும் A- கான்சன்ட்ரேஷனுங்கிறது டினாமினேட்டரில் வந்துடுது கிராஸ் மல்டிப்ளிகேஷனில். H+ கான்சன்ட்ரேஷன் ஈக்குவல் டு KA இன்டூ HA கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை A- கான்சன்ட்ரேஷன். இந்த HA கான்சன்ட்ரேஷன் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஈக்குலிபிரியம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆசிடுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ A- கான்சன்ட்ரேஷன் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஈக்குலிபிரியம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பேஸுக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது. அப்போது இந்த HA கான்சன்ட்ரேஷனுக்கு பதிலாக ஈக்குலிபிரியம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆசிடையும் A- கான்சன்ட்ரேஷனுக்கு பதிலாக ஈக்குலிபிரியம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பேஸையும் நம்ம எழுதிடுறோம். H+ கான்சன்ட்ரேஷனோட வேல்யூ வந்து சிமிலர் டு H3O+ கான்சன்ட்ரேஷன் நமக்கு தெரிஞ்சது. அப்போ H+ கான்சன்ட்ரேஷனுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம்? H3O+ கான்சன்ட்ரேஷன். இப்போ இந்த ஃபார்முலோடைய எக்ஸ்பிளேஷன் சொல்கிறோம். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரோனியம் அயான் யாருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக? ரேஷியோ ஆஃப் ஈக்குலிபிரியம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஆசிட் அண்ட் டு த கான்ஜுகேட் பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரோனியம் அயன் H3O+ தான் நம்ம ஹைட்ரோனியம் அயன் சொல்கிறோம். இஸ் அன் அசிட்டிக் பஃபர் சொல்யூஷன். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது அசிட்டிக் பஃபர், பேசிக் பஃபர் சொல்லலை, அசிட்டிக் பஃபர் சொல்யூஷன் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். டிபெண்ட்ஸ் ஆன் த ரேஷியோ ஆஃப் த concentration of the weak acid
and to the concentration of the conjugate base, இதனுடைய conjugate base present in the solution. Weak acid is added with the salt Na plus A minus, which provides common ion. Weak acid HA, அது எப்படி அயனைஸ் ஆகும், டிசோஷியேட் ஆகும், H plus ஆகும், A minus ஆகும். அதில் யார் ஆட் பண்ணுறோம், NaA, அதாவது இது சால்ட் ஆட் பண்ணுறோம். இந்த சால்ட் எப்படி டிசோஷியேட் ஆகும், Na plus ஆகும், A minus ஆகும். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேயும் எது காமனாக இருக்குது, A minus. இந்த A minus தான் நான் காமன் அயன்னு சொல்கிறேன். இப்போ HA வந்து டிசோஷியேட் ஆகி ஃபார்வர்ட் டிரெக்ஷனாக போயிட்டு இருந்த இடத்துல A மைனஸ் அயன் கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாகிறதுனால லீச்-சாட்லர் பிரின்சிபல் பிரகாரம் எந்த பக்கம் கான்சன்ட்ரேஷன் அதிகமாகுதோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ரியாக்ஷன் போகும். இப்போ ப்ராடக்ட் சைடில் கான்சன்ட்ரேஷன் அதிகமானால் ஈக்குலிபிரியம் வந்து ரியாக்டன் சைட்லையும், ரியாக்டன் சைடு கான்சன்ட்ரேஷன் அதிகமான ரியாக்ஷன் வந்து ப்ராடக்ட் சைடும் போகும். இப்போ எங்கே கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது, ப்ராடக்ட் சைடில். இப்போ ப்ராடக்ட் சைடில் கான்சன்ட்ரேஷன் அதிகமானால் ரியாக்ஷன் எந்த பக்கம் போகும், ரிவர்ஸ் ரியாக்ஷன் தான் ஃபேவர் ஆகும். அப்போ ஃபார்வர்ட் ரியாக்ஷனே ஆகும் சப்ரஸ், தடுக்கப்படும். ஃபார்வர்ட் ரியாக்ஷன் யார், dissociation of acetic acid is suppressed. As a result, its dissociation of weak acid is further suppressed. Equilibrium concentration of acid க்கு பதிலா equilibrium concentration of acid வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா initial concentration of acid க்கு ஈக்குவலாக இருக்குது. Equilibrium concentration of base பார்த்தீங்கன்னா initial concentration of salt க்கு ஈக்குவலாக இருக்குது. அதனால் இந்த ஈக்குலிபிரியம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆசிடுக்கு பதிலாக இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆசிடையும் ஈக்குலிபிரியம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பேஸுக்கு பதிலாக இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சால்ட்டையும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்படி ரீப்ளேஸ் பண்ணால் ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷன் 4ஆக மாறும். ஈக்குவேஷன் 4 H3O plus concentration is equal to Ka into acid concentration divided by salt concentration. The acid concentration is the initial concentration of acid. Salt concentration is the initial concentration of salt. Taking log on both sides. ரெண்டு பக்கம் நம்ம log எடுக்கிறோம். log எடுத்தோம்னா log H3O plus log Ka plus log of acid concentration divided by salt concentration. இது equation number 6. Reverse the sign on both sides. இப்போ இந்த ஈக்குவேஷனில் சைனை ரிவர்ஸ் பண்ணிடலாம். பாசிட்டிவ்னா நெகட்டிவ், நெகட்டிவ்னா பாசிட்டிவ். இங்கே பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ், பாசிட்டிவ், நெகட்டிவ், பாசிட்டிவ், நெகட்டிவ். minus log of H3O plus equal to minus log of K minus log of acid concentration divided by salt concentration. So already we know that நமக்கு ஏற்கனவே தெரியும் pH வந்து minus log of H3O plus, pKa வந்து minus log of Ka. அப்போ minus log of H3O plusக்கு பதிலாக pHயும் minus log of Kக்கு பதிலாக pKயும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ இந்த இடத்துக்கு பதிலாக pH, இந்த இடத்துக்கு பதிலாக pKa minus log acid concentration divided by salt concentration. இப்போ அடுத்ததில் இந்த மைனஸ்க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், ப்ளஸ் யூஸ் பண்ணோம்னா இது ரிவர்ஸ் ஆகிடும். இது ரிவர்ஸ் ஆகிறதுனால இது ப்ளஸ்ஸாக மாறுது. சால்ட் கான்சன்ட்ரேஷன் மேலே போயிடுது, ஆசிட் கான்சன்ட்ரேஷன் கீழே. அப்போ pH ஈக்குவல் டு pKa ப்ளஸ் லாக் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சால்ட் பை ஆசிட். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அசிட்டிக் பஃபருக்கு. சப்போஸ் நம்ம பேசிக் பஃபர் எடுத்தோம் அப்படின்னா எப்படி ஃபார்முலா மாறும், POH ஈக்குவல் டு pKb plus log of concentration of salt by base. இது acidic buffer, இது basic buffer. Find the pH of the buffer solution containing 0.20 mole per liter sodium acetate and 0.18 mole per liter acetic acid. K for acetic acid is 1.8 into 10 power minus 5. நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, அசிட்டிக் ஆசிடுடைய K வேல்யூ 1.8 into 10 power minus 5, சோடியம் அசிட்டேட்டுடைய வேல்யூ 0.20
mole per liter. Acetic acid concentration 0.18 mole per liter. இப்போ K வேல்யூ கொடுத்தாச்சு, salt concentration கொடுத்தாச்சு, acid concentration கொடுத்தாச்சு, pH கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. pH கால்குலேட் பண்ணக்கூடிய ஹெண்டர்சன் ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா pH equal to pKa plus log of concentration of salt divided by concentration of acid. pKa கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா minus log of Ka. ஃபஸ்ட்டு pKa கண்டுபிடிக்கிறோம். pKa எடுத்ததில் அப்ளை பண்ணிவிட்டு salt concentration, acid concentration அப்ளை பண்ணி நம்ம pH கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு pKa கண்டுபிடிக்கிறோம். pKa equal to minus log of Ka. Minus log Ka நோட வேல்யூ 1.8 into 10 power minus 5. மைனஸ் வெளில வச்சுக்கிறோம். log 2 காமன், log 1.8 log 10 power minus 5. அடுத்து மைனஸ் உள்ளார தள்ளுறோம். இது மைனஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும். log 1.8க்கு பார்த்தோம்னா 0.26, minus 5 முன்னாடி இருந்துச்சுன்னா ப்ளஸ் 5, log 10 base 10 1 ஆகிடும். அப்போ 5லேருந்து 0.26 மைனஸ் பண்ணோன்னா pKa வேல்யூ 4.74. இப்போ pKa வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த pKa வேல்யூவை ஹெண்டர்சன் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறோம். pH equal to pKa plus log of concentration of salt divided by acid. pKaக்கு பதிலாக 4.74 plus log of salt concentration அப்படின்னு சொல்கிறது சோடியம் அசிட்டேட்டு தான் இங்கே சால்ட். இதனுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து 0.20, சால்ட்டுக்கு பதிலாக 0.20 கான்சன்ட்ரேஷன் divided by acid concentration பார்த்தீங்கன்னா 0.18. அப்போ ஆசிட் கான்சன்ட்ரேஷனுக்கு பதிலாக 0.18. இதை அடித்தோம்னா 10 2s are 20, 9 2s are 18, log 10 by 9. அது எப்படி எழுதலாம்? log 10 minus log 9 அப்படின்னு எழுதலாம். log 10 base 10 1 minus log 9 உடைய வேல்யூ 0.95. அப்போ அந்த 1ஐயும் 4.74ஐயும் ஆட் பண்ணோம்னா 5.74 minus 0.95. இதுலேருந்து இது மைனஸ் பண்ணோன்னா 4.79. அதான் pH உடைய வேல்யூ. What is the pH of an aqueous solution obtained by mixing 6 gram of acetic acid and 8.2 gram of sodium acetate and making the volume equal to 500 ml? Given Ka for acetic acid is 1.8 into 10 power minus 5. இப்போ என்னென்ன சம்மில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அசிட்டிக் ஆசிடுடைய மாஸ் 6 கிராம், சோடியம் அசிட்டேட்டுடைய மாஸ், அசிட்டிக் ஆசிட், சோடியம் அசிட்டேட் சால்ட், ஆசிடுடைய வெயிட்டு, சால்ட்டுடைய வெயிட்டு, எவ்வளோ வால்யூம் எடுத்துக்கிறோம் 500 ml, அப்புறம் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் K வேல்யூ கொடுத்துருக்காங்க. நமக்கு கான்சன்ட்ரேஷன் கொடுக்கல, மாஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ pH கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. pH கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா pH equal to pKa plus log of concentration of salt by concentration of acid. pKa equal to minus log of Ka. அப்போ இங்கே உள்ள K வேல்யூ வச்சு நம்ம pKa வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இங்கே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சால்ட், இப்போ கான்சன்ட்ரேஷன் கொடுக்கல, மாஸ் கொடுத்துருக்காங்க. அப்போது கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்கணும். கான்சன்ட்ரேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோன்னா N/V ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். A number of moles divided by volume of the solution. Number of molesக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, mass by molar mass. இது 4 ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து pKa வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். pKa வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா pKa equal to minus log of Ka minus log K நோடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க 1.8 into 10 power minus 5. 1.8 into 10 power minus 5 மைனஸ் வெளில வச்சுக்கிறோம். log 2 காமன், log 1.8 into நான் ப்ளஸ் log 10 power minus 5. இப்போ அடுத்தது மைனஸ் 5 முன்னாடி வந்துச்சுன்னா மைனஸ் 5 log 10. இந்த மைனஸ் உள்ளார தள்ளோம்னா இது மைனஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும். log 10 base 10 1, அப்போ இது 5 மட்டும் இருக்கும். 5லேருந்து 0.26 மைனஸ் பண்ணோம்னா 4.74. இதுதான் pKa வேல்யூ. இப்போ சால்ட்டினுடைய கான்சன்ட்ரேஷனை கண்டுபிடிக்க போகிறோம். சால்ட் வந்து சோடியம் அசிட்டேட்.
சோடியம் அசிட்டேட்டுடைய கான்சன்ட்ரேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு கான்சன்ட்ரேஷன் ஃபார்முலா N/V, நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை வால்யூம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சோடியம் அசிட்டேட் and volume of solution in liter. Number of moles calculate பண்றதுக்கு formula mass by molar mass. Number of moles of sodium acetate is equal to mass of sodium acetate divided by molar mass of sodium acetate. இப்போ இந்த concentration formula concentration equal to ரெண்டு ஃபார்முலாவை மொத்தமா ஒரே ஃபார்முலாவை எழுதிடுறேன். Concentration of sodium acetate is equal to N/V formula. N-ங்கிறது number of moles. Number of moles-ங்கிறது mass of sodium acetate divided by molar mass of sodium acetate. அப்போ N formula எழுதிட்டேன் divided by volume of the solution. இப்போ எல்லா வேல்யூஸும் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். Concentration of sodium acetate is equal to N/V, mass by molar mass divided by volume. Mass of sodium acetate வந்து சம்மிலே கொடுத்தாங்க 8.2. molar mass of sodium acetate நம்ம கண்டுபிடிக்கணும். molar mass of sodium acetate வந்து 82. so molar mass of sodium acetate 82 divided by volume of the solution சம்மிலே கொடுத்திருக்காங்க 500 ml. அந்த 500 ml க்கு பதிலா நம்ம 1/2 ன்னு போட்டுக்கிறோம். அப்ப 8.2 divided by 82 into reverse 2/1. இது அடிச்சோம்னா 0.1 into 2. 0.1 into 2 is equal to 0.2 molar. சோடியம் அசிட்டேட் உடைய கான்சன்ட்ரேஷன் வந்து 0.2 molar. ஆசிடுக்கு எப்படி கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்கிறது? சோடியம் அசிட்டேட்டுக்கு எப்படி கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிச்சோமோ அதே ஃபார்முலா N/V ஃபார்முலா. N-ங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ். நம்பர் ஆஃப் மோல்ஸ்னா மாஸ் பை மோலார் மாஸ் டிவைடட் பை வால்யூம். மாஸ் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் டிவைடட் பை மோலார் மாஸ் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் divided by volume of the solution in liter. இப்போ mass of acetic acid அப்படிங்கிறது 6 சம்மில் கொடுத்துருக்காங்க. molar mass of acetic acid அப்படிங்கிறது நம்ம calculate பண்ணுவோம். molar mass of acetic acid ங்கிறது 60. அப்போ 6 divided by 60 divided by volume of the solution 500 ml கொடுத்துருக்காங்க. அதை நம்ம 1/2 ன்னு எழுதிக்கலாம். அப்போ 6/60 reverse 2/1. இது எல்லாத்தையும் நம்ம அடிச்சோம்னா 0.2 molar கிடைக்கும். அப்போ அசிட்டிக் ஆசிட் கான்சன்ட்ரேஷனோட வேல்யூ 0.2 molar. நம்ம இது வரைக்கும் சம்மில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? pKa வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் 4.74. சோடியம் அசிட்டேட் கண்டுபிடிச்சிருக்கோம் 0.2. அசிட்டிக் ஆசிட் கண்டுபிடிச்சிருக்கோம் 0.2. இந்த எல்லா வேல்யூஸையும் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். pKa வேல்யூ, sodium acetate value, acetic acid value, இந்த எல்லா வேல்யூமே இந்த ஹெண்டர்சன் ஈக்குவேஷன் ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். pH equal to pKa plus log of concentration of salt by acid. pKaக்கு பதிலாக 4.74, salt concentration பதிலாக sodium acetate concentration 0.2, acid concentration பதிலாக 0.2. இதெல்லாத்தையும் அப்ளை பண்ணோம்னா 0.2 0.2 cancel 1. log 1 value 0. அப்போ மீதி என்ன இருக்குன்னா 4.74. pH வேல்யூ வந்து 4.74.